St. Luke's Gospel, chapter 17, verses from 11 to 19. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பார்த்தருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியனாயிருந்தார். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியமே மொழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவரை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உட்காருங்கள். இப்பொழுது யாராவது ஒருவர் லூக்கா 17:16 வாசிங்கள். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியனாய் இருந்தான். அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தின ஒருவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம் என்றால் என்ன? இன்றைக்கு அநேகருக்கு ஸ்தோத்திரம் என்றால் என்ன என்பது தெரியாது. வாயில சொல்லுவோம். சில பேர் ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு கூட சில பேருக்கு கஷ்டமா தோத்திரம் ஸ்தோத்திரத்துக்கு தோத்திரம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா ஸ்தோத்திரம் உன்னை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது. நீ ஸ்தோத்திரம் செலுத்துவாயா, 1 மைல் கல்லிலிருந்து 2வது மைல் கல்லுக்குள்ளே பிரவேசித்து தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அப்படியே நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஸ்தோத்திரம் என்றால் என்ன? ஒருவேளை இந்த சொல் வடமொழி சொல்லா இருக்கலாம். ஆனால் வடமொழி சொல்லா இருந்தாலும் ஸ்தோத்திரம் என்றால் என்ன? ஸ்தோத்திரம் என்றால் நன்றி படைத்தல். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி படைத்தல். ஸ்தோத்திரம் என்பது நாம் செய்யக்கூடிய ஜெபத்தின் முக்கிய அங்கமாக காணப்படுகிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஜெபத்தில் 4 அம்சங்கள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் விண்ணப்பம், 2வது ஜெபம், 3வது வேண்டுதல், 4வது ஸ்தோத்திரம். இந்த 4 சேர்ந்ததுதான் ஜெபம். ஆகினால ஜெபத்துல விண்ணப்பம் இருக்கணும், ஜெபத்துல ஜெபம் இருக்கணும்,
ஜெபத்துல வேண்டுதல் இருக்கணும், ஜெபத்துல ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் பண்றோம்னா நாம் செய்த ஜெபத்தை கேட்கிற தேவன் கேட்டுவிட்டார். அல்லேலூயா, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு ஜெபத்தின் எல்லா காரியத்திலும் ஒரு நாள்ல கர்த்தர் எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தார், எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொன்றாக நம்ம எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறணும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஸ்தோத்திரம் ஒரு பலி, ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி. இந்த பலியை நீங்க செலுத்துறீங்கன்னா தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். கர்த்தருடைய பிள்ளையே, பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்ப நம்ம ஜெபத்துல என்ன செய்யணும்னா, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கும். பிலிப்பியர் 4:6-7. அப்ப இப்ப இது வாசிங்க சிஸ்டர். யோவான் 11:41 வாசிங்க. யோவான் 11:41. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு. யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இயேசு செய்த ஜெபம். இயேசு எப்படி ஜெபம் பண்றாரு? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால்
நான் கேட்டவைகளை 100க்கு 100 சாதகமாக பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க மத்தேயு 26:27. மத்தேயு 26:27. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து அப்பத்தை ஆசீர்வதித்தார். ஆனால் பாத்திரத்தை எடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பண்றாரு. ஏன்னா இந்த ரத்தம் சிந்துதல் மூலமா புதிய உடன்படிக்கை நிறைவேறிச்சு. ரத்தம் சிந்துதல் மூலமா பழைய உடன்படிக்கை முடிந்து போய் புதிய உடன்படிக்கை நிறைவு பெற்றது. இந்த புதிய உடன்படிக்கையினால ரத்தம் சிந்தினபடியினால அந்த ரத்தத்தினால நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டோம். அல்லேலூயா. சங்கீதம் 34:1 வாசிங்க. சங்கீதம் 34:1. அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும், காலையில, மத்தியானம், மாலையில, ராத்திரியில நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். இப்பொழுது நாம் இந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? கலிலேயா, சமாரியா நாடுகளின் வழியில நடந்து போனார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நடந்து போனார்? என்ன காரணம்? வசனம் வாசிக்குது. வசனத்துல பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் இயேசுடைய கால்கள் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் சென்றது. காரணம் என்னவென்றால், தேவையுள்ள ஆத்துமாக்கள், சோர்ந்து போன ஆத்துமாக்கள், பலவீனமான ஆத்துமாக்கள், நம்பிக்கையற்ற ஆத்துமாக்கள், துக்கத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள், நெருக்கத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள், விழுந்து போன ஆத்துமாக்கள் எல்லாமே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் இருந்தபடியினால இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்கூட்டரோ, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்டோவோ, இயேசு கிறிஸ்துவுக்கு குதிரையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு கழுதையோ இல்லை, கால்நடையாகவே நடந்து சென்றார். இந்த அற்புதம் எங்க நடந்ததுன்னா, சமாரியா கலிலேயா மாவட்டங்களுக்கு இடையே இருக்கிற ஒரு கிராமத்துல நடந்தது. நான் வாசிக்கிற சுவிசேஷ பகுதியில இந்த கிராமத்தினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த கிராமம் நிச்சயமாக ஜனத்தொகை நிறைந்த ஒரு சிறிய கிராமமா இருந்தது. இந்த ஜனத்தொகை நிறைந்த
ஒரு சிறிய கிராமத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த மதில் சுவருக்கு வெளியேதான் ஒரு தேவையுள்ள மனிதன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க. ஆமென். இந்த 10 பேரும் அந்த மதில் சுவருக்கு வெளியே உட்கார்ந்து அந்த வழியாய் போய்கொண்டிருந்த அந்த வழியாய் வந்து கொண்டிருந்த மக்களிடமிருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த இந்த 10 குஷ்டரோகிகளை தான் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். இயேசு வருகிறார் என்று கேட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து அவரை வரவேற்க அவர்கள் எழுந்து நின்றார்கள். நியாய பிரமாணத்தினுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது? குஷ்டரோகி ஒரு ஆரோக்கியமுள்ள மனிதனிலிருந்து 50 மீட்டர் இல்லாவிட்டால் 164.2 அடி தூரம் நிற்க வேண்டும். இந்த சுகவீனமான மக்கள் கிறிஸ்துவாகிய சுகமளிப்பவர் தூரத்துல நின்றார். இந்த இயேசு கிறிஸ்து தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தூரத்துல நின்றாலும் இயேசு தூரத்தில் இருக்கிறார். 164 அடி இடைவெளி இருக்கிறது. இந்த 10 பேரும் தூரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய அளவுக்கு 10 பேரும் ஒருமித்து நன்றாக சத்தமிட்டு, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதம் 103:8 பாருங்க. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. கூப்பிடு நீ, உனக்கு என்ன கிடைக்கும்? உன் குறைவெல்லாம் நம்ம கூப்பிட்டோம்னா, எரேமியா 33:3 என்ன சொல்லுது? ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி என்ன பண்ண? கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்தின்படி ஒரு குஷ்டரோகி தன் ஆடையை, தன்னுடைய அங்கியை என்ன செய்யணும்? கிழித்து விட வேண்டும். தன் தலையை மூடாதவராக இருக்கணும். தன்னுடைய தாடியை மூடிக்கொண்டிருக்கணும். அது மாத்திரமல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் அவன் யாரையாகிலும் தூரத்தில் கண்டுவிட்டார் அவர்களை பார்த்து என்ன சொல்லணும்? தீட்டு 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 என்று சத்தமிட வேண்டும். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க. அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன், அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. பாத்தீங்களா? அவன் வந்து தீட்டுள்ளவன், யாரும் அவனை நெருங்கவே கூடாது.
இந்த குஷ்டரோகிகள் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழே இருக்கிறவர்கள். தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழே இருக்கிறவர்கள். இந்த வியாதி அந்த காலத்துல ஒரு சபிக்கப்பட்ட வியாதியா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, சுகமாக்கப்பட முடியாத ஒரு வியாதியாக, படிப்படியாக கை கால்கள் எல்லாம் செயலிழக்க செய்து அவர் மரணம் அடைகிற வரைக்கும் இந்த வியாதியோடையே இருந்து சார்ந்தார். ஒரு குஷ்டரோகிக்கு நான் மீண்டும் நலமடைவேன் என்கிற நம்பிக்கை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நின்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த 10 குஷ்டரோகிகளும் என்ன செய்தாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17 ஆமென் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, சுகமாக்கப்பட முடியாத வியாதி, ஆனால் மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும். ஆமென். ஆகவே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27 வாசம். கர்த்தர்களே, இயேசு வந்து எல்லாரும் வாங்க பார்க்கிட்ட, எல்லாரும் வாங்க, உங்களுக்கு நான் மருந்து வச்சிருக்கிறேன், மருந்தை போட்டு அந்த குஷ்டரோகத்தின் மேல தடவை கட்டு போடலான்னு சொன்னாரா? ஆண்டவர் சொல்லல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்களாக இவர்கள் இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனியாக நம்முடைய நாட்களை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, மனுஷருக்கு உள்ளே இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரும் மனுஷரை குறித்து அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த ஆலயத்துல அந்த குஷ்டரோகியை போல நீயும் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகளாக கஷ்டத்துல, வேதனையில, வருத்தத்துல, மனபாரத்துல, கண்ணீர்ல உட்கார்ந்திருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு எந்த மருத்துவமனைக்கு உன்னை கர்த்தர் அனுப்ப மாட்டார். கர்த்தர் தன்னுடைய வாயை திறந்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்வாயா? அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயா? நீ நினைக்கிறதற்கு, நீ யோசிக்கிறதற்கு, நீ எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறது. அவர்களை அவர் பார்த்து நீங்கள்
அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமான கர்த்தர்கள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே செய்ய. இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். அவங்க கேட்டிருக்கலாம், இயேசுவே குஷ்டரோகத்தோடு நான் எப்படி டவுனுக்குள்ள போறது, எப்படி கிராமத்துக்குள்ள போறது, எப்படி என்ன போய் நான் ஆசாரியனுக்கு என்னை காண்பிப்பது என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார். ஆனா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆசாரியனிடத்துல நற்சாட்சி பத்திரத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் இந்த குஷ்டரோகிகள் தங்களுடைய மனைவி, தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய வீட்டுக்குள்ள போக முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 10 பேரும் இயேசு கிறிஸ்து நீங்கள் போய் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? சரீரத்துல ஒரு மாற்றமும் இல்லாவிட்டாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இட்ட உத்தரவை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்? அந்த கிராமத்திலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு பயணம். ஆகவே எருசலேமுக்கு எப்படி பயணம் செய்யறாங்க? கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கர்த்தர் உன்னோடு கூட வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீ இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு இதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு உன் இருதயத்தில் காத்துக்கொண்டு நீ உன்னுடைய பயணத்தை மேற்கொள்வாயாக. அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த 10 பேருக்குள்ள அவங்க பேசியிருக்கலாம், நம்ம சுத்தமாகவே இந்த பயணத்தை மேற்கொள்வதனால என்ன பயன்? ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வார்த்தையை கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை ஏன் கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இத்தனை நாட்களும் இந்த வார்த்தையின் பேரில் நீ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது வசனம் 19 வாசிங்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இதுவரை சம்பவித்திராத ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில என்ன சம்பவித்தது? 10 பேரும் சுத்தமானார்கள். 10 பேரும் சுத்தமானார்கள். எப்பொழுது சுத்தமானார்கள்? வார்த்தையின் பேர்ல எருசலேமை நோக்கி பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவர்கள் சுத்தமானார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதம் வேணும்,
உனக்கு நன்மை வேணும், உனக்கு அனுகூலம் வேணும். எப்ப நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை நீ முதல்ல விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இந்த ரெண்டையும் நீ செய்வாயனால் கர்த்தர் உனக்கு அனுகூலமான காரியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்மையானவர்களே, இந்த 10 குஷ்டரோகிகளும் ஒரே விதமான வியாதியோடு இருந்தபடினால எல்லா குஷ்டரோகிகளுக்கும் குணமாகுதல், சுகமாகுதல் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை இந்த 10 குஷ்டரோகிகளும் அணுகுவதற்கு அவர்கள் பாத்திரர்கள் அல்ல. ஆனால் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த குஷ்டரோகம் எப்படிப்பட்டது? கொடுமையானது. இந்த குஷ்டரோகம் என்ன பண்ணும்? உன்னை சமுதாயத்திலிருந்து பிரித்துவிடும், ஆலயத்திலிருந்து உன்னை பிரித்துவிடும், தேவ பிரசன்னத்திலிருந்து உன்னை பிரித்துவிடும். இப்படிப்பட்ட கடுமையான இந்த வியாதியினால இவர்கள் எல்லாரும் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, 10 பேரும் சுத்தமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. 10 பேர்ல 8 பேர் அல்ல, 10 பேரும் சுத்தமாக. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம்? 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 10 பேர் சுத்தமானார்கள். 10 பேர் சுத்தமானார்கள். ஆனால் ஒரே ஒருவன் தான் என்ன சொன்னான்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு குடும்பங்கள்ல பிள்ளைகள் தாயினுடைய தகப்பனுடைய நன்மைக்கும் அன்பிற்கும் சேவைக்கும் நன்றி சொல்வதே கிடையாது. நன்றி சொல்வதே கிடையாது. இன்றைக்கு அரசாங்கத்துல பொறுப்புள்ள அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு எவ்வளவு நல்ல சேவையை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு சபைகளிலும் வீடுகளிலும் நாம் போற்றத்தக்க, நாம் மதிக்கத்தக்க அதிகாரிகள், பொறுப்புள்ளவர்கள், உடைமையாளர்கள் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள். இதுவரை அதை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி ஐயா
அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன் இந்த 9 பேரும் நன்றி சொல்றது? ஏன் இந்த 9 பேரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது? முதல் காரியம் என்னன்னா, அவங்களிடத்துல இந்த 9 பேரிடத்துல ஒரு பழக்கம். என்ன பழக்கம்னா, எல்லாரும் எனக்கு கொடுக்கணும், எல்லாரும் எனக்கு கொடுக்கணும், அவங்க கொடுக்கிறத நான் பெற்றுக்கொள்ளணும். ஆனா நான் எதையே என்னிடத்துல இருந்து கொடுக்க மாட்டேன். எல்லாரும் எனக்கு கொடுக்கணும், ஆனா நான் மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன்ற பழக்கம் இந்த 9 குஷ்டரோகிகளுக்கு இருந்துச்சு. அடுத்தது இவங்க கிட்ட இருந்த பாவம், என்னன்னா, கொடுத்தவரை மறந்துட்டு உடம்பெல்லாம் தடவி பார்க்கறாங்க. என்ன தடவி பார்க்கறாங்க? முன்ன எப்படி குஷ்டரோகம் இருந்துச்சு, இப்போ இந்த சரீரம் ஒரு சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தவரை மறந்து போய் வெகுமதியில மூழ்கிவிட்டார். கொடுத்தவரை மறந்து போய் வெகுமதியில மூழ்கிவிட்டார். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த 9 பேரும் கொடுத்தவரை விட்டு தூரமாய், கொடுத்தவரை விட்டு என்ன பண்ணாங்க? இந்த கேட்டகரியில நீங்க வரீங்களா பாருங்க. இங்க ஆலயத்தில் உட்கார்ந்து நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கணும், நான் பெற்றுக்கொண்டே இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? அடுத்தது, கொடுத்தவரை மறந்து போய் பெற்றுக்கொண்ட வெகுமதியில மூழ்கி விட்டீங்களா? அந்த குணம் இருக்குதா? மூன்றாவது, கொடுத்தவரை விட்டு தூரமா விலகி போயிட்டீங்களா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேர்வார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நன்றி செலுத்தின இந்த சமாரிய இடத்திலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? முதலாவது பாடம், அவன் நிலைமை மிகவும் மோசமாய் இருந்தபடியினால அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதுதான் சமாரியன் செய்த முதல் காரியம். அவனுடைய கூப்பிடுதலை கேட்ட கர்த்தர் சமாரியனை குணமாக்கினார். சமாரியன் என்ன பண்ணாரு? ஆனா சமாரியன் என்ன பண்ணா? எத்தனை வருஷமா நான் இந்த பலவீனத்தோடு இருந்தேன், ஆனா ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் என்னை குணமாக்கி விட்டார். ஆகவே நான் என்ன பண்ணணும்? ஆசாரியருக்கு போய் காமிக்கிறதுக்கு முன்னால நான் என்ன பண்ண போறேன்? இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நான் அவருடைய பாதத்துல முகம் குப்புற விழப்போறேன். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு முகக்குப்புற விழுந்து அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை.
இவனை நான் என்ன பண்ண போறேன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இவனை நான் என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன். ஆகினால கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய சரீரத்துல மாத்திரம் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்ணா, பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, அவனுக்கு கிடைத்த சுகம் பாருங்க, அது எந்த மருத்துவமனையும் கொடுக்க முடியாத சுகம். அந்த சுகத்தை, தன்னுடைய ஆண்டவருடைய அந்த தெய்வீக சுகத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக அனுபவிக்க தொடங்கினான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் அதனோடு வேதனை என்ன பண்ண மாட்டாரு, கூட்ட மாட்டார். இந்த சமாரியன் என்ன பண்ணா, இனிமே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம்? நான் கிறிஸ்துவை ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை ஆராதித்து என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தை நான் என்ன செய்ய போறேன், அர்ப்பணிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை ஆராதித்து அவரை பணிந்து கொண்டு, அவர் கிறிஸ்துவை ஆராதித்து அவரை பணிந்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய ஆவியை, தன்னுடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தபடியினால என்ன நடந்தது? என்ன நடந்தது? அந்த சமாரியனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு புதிய உறவு ஆரம்பித்தது. A new relationship between Samaritan and Jesus Christ. மற்றவர்களுக்கெல்லாம் அந்த சாக்கியம் கிடைக்கும். இவன் ஒருத்த திரும்பி வந்தா பாருங்க, இவன் என்ன சொன்னானா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில், உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தில். கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சமாரியனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சமாரியன் நன்றி செலுத்தினபடியினால, இந்த சமாரியன் நன்றி செலுத்தினபடியினால இவன் என்ன பண்ணா, மேன்மையான, மகிமையான, உன்னதமான ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் கேட்டாரு, மற்றொருவரும் மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு. ஏன் மற்ற 9 பேர் எங்கே கேட்டாரு? 10 பேரையும் இந்த சமாரியனை ஆசீர்வதித்தது போல மற்ற 9 பேரையும் ஆசீர்வதிப்பதற்கு இயேசு காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு காட்பாடியில எத்தனை 9 பேர் இருக்காங்க தெரியுங்க? நீங்க வந்திருக்கிறீங்க ஆராதனைக்கு, நீங்க சமாரியனை போல ஒரு ஆளா. உங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற 9 பேர் எங்கே?
உன் குடும்பத்தில் இருக்கிற கணவனை, உன் குடும்பத்தில் இருக்கிற மனைவியை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பேர பிள்ளையை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தகப்பனாரை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தாயை, இந்த ஒரு சமாரியனை ஆசீர்வதித்தது போல மற்ற 9 பேரை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே சமாரிய குஷ்டரோகி மிக பெரிய வைத்தியருடைய விசாரிப்பை அவர் அனுபவித்தார். அது மாத்திரமல்ல, உதாரத்துவ மீட்பரின் ரட்சிப்பை அனுபவித்தார். உதாரத்துவ மீட்பரின் ரட்சிப்பை அவன் அனுபவித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை முதல் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் எத்தனை நன்மைகள் உனக்கு செய்திருக்கிறார். சமாரியனை போல அவருடைய பாதத்தில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவருடைய பாதபடியில நீ முகக்குப்புற விழுந்து தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாய்தான் உன்னுடைய உறவு இயேசு கிறிஸ்துவோடு கூட பலப்படும். அல்லேலூயா. ஆகவே அவன் திரும்பி செல்லும்போது எப்படி போனா, இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மையான, மகிமையான, பரிசுத்தமான, அன்பான, இரக்கமுள்ள, தயவுள்ள உறவோடு கூட அவன் தன்னுடைய வீட்டுக்கு சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆமென். நீ வெறும் சரீர சுரத்த மாத்திரம் பெறுவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? இடம் கொள்ளாமல் போகும். எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சமாரியனை போல இருப்பாயா, மற்ற 9 பேரை போல இருப்பாயா? சொல்லுங்க. நீங்க சமாரியனை போல இருப்பீங்களா, மற்ற 9 பேரை போல இருப்பீங்களா? ஆமென். எல்லாரும் எழுதுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் எப்போது செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என்னோடு செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அப்பனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அப்பனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்காது யாது, பல நன்மை செய் இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்காது அது, பல நன்மை செய் இயேசுவுக்கே.
கண்ணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சுத்தமானேன், நான் சுத்தமானேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பார்த்தருகே என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். உமக்கு நான் என் இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என் விசுவாசத்தை நீர் கனப்படுத்தினீர். உம்மிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உலகம் கொடுக்கக்கூடாத இந்த ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாட புஸ்தகத்தில் முன்னூற்று 43ஆம் பாடலை நாம் சேர்த்து பாடுவோம். அதவரை கர்த்தருக்கு நாம் காணிக்கைப்படுவோம். 343 துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காத்திடும் கிருபைகளே எண்ணியே. துதி